அறத்துப்பால். மனிதா, நீ காட்டில் வசிக்காமல் இல்லறத்தில் இருக்கிறாயா? உன் வீட்டிற்கு வரும் சந்நியாசிகள், ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு நீ நமஸ்கரித்து உணவு கொடுக்கத்தான் நீ இல்லற வாழ்க்கையில் இருக்கிறாய், மறக்காதே. மனிதா, உன் வீட்டிற்கு வந்த விருந்தாளி சாப்பிடுவதற்கு முன் உனக்கு அமிர்தமே கிடைத்தாலும் உண்ணாதே, அது பண்பு அல்ல. மனிதா, உன் வீட்டிற்கு தினமும் விருந்தாளிகள் வந்தாலும் உணவு கொடு, ஏழையாகி விடுவோமோ என்று பயப்படாதே, நீ வாழ்க்கையில் கெட்டுப்போகவே மாட்டாய். மனிதா, உன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உணவு கொடு, உன் வீட்டில் மகிழ்ச்சியோடு திருமகள் வந்து இருப்பாள். மனிதா, நீ வந்த விருந்தினருக்கு முதலில் உணவு கொடு, மிச்சம் இருந்தால் சாப்பிடு. இப்படி ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்தால் நீ வயலில் விதைத்து தான் தானியம் வரவேண்டும் என்பதில்லை, உன் குணத்திற்கு தானே உன்னை தேடி வரும். மனிதா, நீ வந்த விருந்தினரை உபசரித்துவிட்டு மேலும் யாராவது வருகிறார்களா என்று ஆர்வத்தோடு பார்க்கும் குணம் இருந்தால் சொல்கிறேன் கேள். நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது தேவலோகத்தில் உன்னை விருந்தினராக ஆசையோடு வரவேற்பார்கள். மனிதா, நீ வந்த விருந்தினருக்கு எவ்வாறு உபசரிப்பு செய்தாய், என்ன உணவு கொடுத்தாய் என்பதை வைத்து உனக்கு பலன் கிடையாது. வந்த விருந்தாளி எப்படிப்பட்ட அறம் உடையவர் என்பதை பொறுத்து நீ வேள்வியாக செய்த செயல் உனக்கு பலன் கொடுக்கும். மனிதா, வந்த விருந்தினருக்கு உணவு கொடுத்து உபசரிப்பதை நீ வேள்வியாக நினைத்து செய்து வந்தால் அனைவரிடமும் அன்பாக பழகினாலும் தாமரை இலையில் உள்ள நீர் போல பற்றற்று வாழும் பக்குவம் உனக்கு ஏற்படும். மனிதா, உன்னிடம் செல்வம் இருந்தாலும் உன் வீட்டிற்கு தினமும் விருந்தினர்களை அழைத்து நீ உணவு கொடுப்பதில்லையா? நீ செல்வம் இருந்தும் ஏழையா? ஏன் இப்படி புத்தி மழுங்கி மடையனாக வாழ ஆசைப்படுகிறாய்? மனிதா, வந்த விருந்தினரிடம் முகமலர்ச்சியோடு பழகு. உன் முகத்தில் சிறிது மலர்ச்சி குன்றினாலும் அனிச்சம் என்ற பூ தொட்டால் கூட வாடிவிடும், அதுபோல வந்த விருந்தினர் வாடி விடுவார்கள். விருந்தினரை உபசரிக்க கற்றுக்கொள். சமஸ்கிருதம் தர்மம், அர்த்தம், காமம் என்று சொல்கிறது. அதையே தமிழில் அறம், பொருள், இன்பம் என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் இங்கு இல்லறத்தில் இருப்பவர்கள் அதிதிகளுக்கு உணவு கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்ற அறத்தை பற்றி சொல்கிறார். அதிகாரம் 9, இல்லறவியல், விருந்தோம்பல்.